அதாவது என்னன்னா கைஸ், ஜூலி பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல. அந்த வீடியோ நான் நேத்து தான் கைஸ் பார்த்தேன். பார்த்துன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் வந்து ஏதோ தப்பா பேசிட்டாரு போல ஜல்லிக்கட்டு பத்தி. அதுதான் இப்ப ஒவ்வொருத்தருமே இத கொடிய தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா நான் வந்து பெருசா விஜய்க்கு சப்போர்ட்டும் கிடையாது, டிஎம்கேக்கு ஆப்போசிட்டும் கிடையாது. எனக்கு பெருசா பாலிடிக்ஸும் எதுவும் தெரியாது. இந்த பொண்ணோட வீடியோ மட்டும் பார்த்தோன்னா, நம்ம மனசுல என்ன தோணுதுன்னா, விஜய் ஏதோ தப்பா பேசிட்டாரு போல அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் நான் சரி அவர் என்ன பேசியிருக்காருன்னு போய் ஒருக்கா பார்ப்போம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அவரோட வீடியோவும் போய் ஒருக்கா அந்த ஸ்பீச் வீடியோ ஒருக்கா பார்த்தேன். அப்போ அவர் வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நார்மலா ஸ்பீச் எப்பயும் போல ஒரு ஸ்பீச் குடுப்பார்ல, அந்த மாரி ஸ்பீச் ஒண்ணு குடுத்துருக்காரு. அதில வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்ற மாரி ஆரம்பிச்சு ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொல்றாரு. அந்த ஸ்டோரியில ஒரு பேசிக்கா புரியும்ல ஒரு சிலருக்கு. சொன்னோனே ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது. பூர புத்தியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சொன்னோனே புரிஞ்சிரும். ஒரு சிலருக்கு வந்து சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி இருக்கும். அவங்கலாம் என்ன பண்ணலாம், யார்ட்டயாவது கேட்டு கூட அந்த ஸ்டோரிய தெரிஞ்சுக்குவாங்கன்னு வைங்க. ஆனா அது ரொம்ப பேசிக்கான ஸ்டோரி தான் கைஸ். அ அவர் சொல்றத வச்சே நமக்கு வந்து மேக்ஸிமம் புரியுது. என்ன அவர் ஒண்ணும் பெருசாவும் எதுவும் சொல்லல. தமிழ்நாடு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடுல நடக்கிற பிரச்சனை அப்படி அந்த அது ரிலேட்டடா தான் பேசுறாரு. வேற அவங்க பாலிடிக்ஸ்ல என்ன பேசுவாங்க? அத பத்தி தானே பேசுவாங்க. ஸோ அந்த மாரி அத பத்தி பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு, கடைசில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவர் இந்த கேரக்டர வந்து இந்த கேரக்டரா தான் சொல்றேன். சொன்ன கதையில வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் அப்படின்ற மாரியும் கடைசியா சொல்றாரு. ஆனா, அத அந்த பொண்ணு ஃபுல்லா பாத்துச்சா? இல்ல பாதியிலே பாத்துட்டு லாஸ்ட்டா அவர் அந்த கேரக்டர் சொன்னது அதெல்லாம் தெரிஞ்சுதா? தெரியலையா? இல்ல அந்த பிள்ளைக்கு தான் புரியலையா? அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த வீடியோன்னும் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வீடியோ முடிச்சுட்டு, அடுத்து ஒரு வீடியோ வேற போட்டுச்சு பாருங்க. என்னைய பழி வாங்குறதா இருந்தா என்னைய மட்டும் பழி வாங்குங்கன்னு. யாரு சாமி நீ? இவ்ளோ சீரியஸா பேசுற? அப்படின்ற மாரி இருந்தது கைஸ்.